ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எங்களோட கல்யாண நாளுக்காக சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பசங்க 2 பேருமே அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. கோவிலுக்கு போனதும் வேலையாக எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு பூ தாங்க வாங்கி கொடுத்தாரு. அந்த பூவை கையில் வாங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு வார்த்தையில் சொல்ல முடியாது. கல்யாண நாள் அன்னைக்கு இதை விட பெரிய கிஃப்ட் வேறு என்னங்க இருக்க முடியும்? நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் 2 பேருமே அமைதியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணோம். கண்ணை மூடி கடவுளை வேண்டி மனசுக்குள்ளே இருந்த அத்தனை வேண்டுதலையும் சாமிக்கிட்டே இறக்கி வச்சாச்சு. அந்த கடவுளை தவிர நமக்கு வேறு யார் துணை இருக்காங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடில் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கோவிலுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்தே பாப்புக்குட்டி அந்த பறவைங்களை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆடம். அப்படியே அவளை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் அங்கே விளையாட வச்சுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். நைட்டில் இது லைட் எரியும்ப்பா, சூப்பராக இருக்கும். பால் வாங்கிக்க. அது எவ்வளோ அந்த பால்? அது வேணாம். ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. சுனாமி வரப்போதா? கொஞ்ச நேரத்துக்கு யாராவது வரும் பாரு. கடல் வந்து ரொம்ப பழுப்பு கலர்ல இருக்கு. அது காட்டு பார்த்தீங்களா? எவ்வளோ வித்தியாசமா இருக்கு. வாங்கி தரேன், வேற மாதிரி வாங்கி தரேன். ஒன்றும் வேண்டாம். என்னவோ அங்கேயும் சட்டை காட்டுறாங்க. இதான் எனக்கு நடக்க விடாமல் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வருது. வாங்கிக்கோ. ஓகேவா? போலாமா? சரி போகலாம். பீச்சுக்கு போயிட்டு சுண்டல் சாப்பிடாம வந்தால் நாளைக்கு வரலாறு நம்மளை தப்பாக பேசும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒரு சுண்டலை வாங்கி நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா இருக்கட்டி தங்கம், காரம் இல்லையா? சரி சாப்பிடுங்க. அப்புறம் என்ன, வாங்கிட்டு போன சுண்டலை ஒரு ஓரமாக இடத்த பிடிச்சி உக்காந்து 3 பேரும் அதை பங்கு போட்டு சாப்பிட்டாச்சு. இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய vlogs வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.